இதோ 1940களில் ஓமாந்தூர் வழியா பாயிர உப்பாத்துல வந்த வெள்ளத்துல ஐயா சிக்கி தவித்த போது மேய்ச்சல்ல இருந்த காளை வெள்ளத்துல அடிச்சுட்டு வருது. அந்த சிவபெருமானே தன்னை காக்க நந்தியை அனுப்பினதாக நினைச்சு மிதந்து வர்ற காளையை பற்றி கொண்டு ஐயா கரை சேர்றாரு. அந்த நொடி ஆலயங்கள் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பிற்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஐயா முடிவு செய்தாரு. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அந்த இறைவன் அருளால ஐயா ஆன்மீக பணிகள் எவ்வளவு செஞ்சிருக்காங்கிறத பார்க்கலாமா? திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், கும்பாபிஷேகம் மற்ற நிகழ்ச்சிகள் செய்யறதுல ஐயாவுக்கு நிகர் ஐயா தான். திரு மணவாளன் அவர்கள் திருச்சியில் பல்வேறு ஆன்மீக பணிகளை இதுபோல இருக்கிறவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்து செய்தவர். இன்றைக்கு சமீபத்தில் இரவு தங்குகிற போது கிட்டத்தட்ட 50,000 மக்கள் 60,000 மக்கள் இரவில் தங்கக்கூடிய அளவுக்கு வசதியெல்லாம் அவர் செய்து வந்திருக்கிறார்கள். அவருடைய காலகட்டத்தில் ஒரு பொற்காலம்னு சொன்னால் 95லேருந்து 2011 வரைக்கும் அந்த 16 வருஷத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கோயிலுக்கு புனரமைப்பு பண்ணி செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் செய்ய வச்சார். என்னாலே இந்த வேலையை செய்ய முடியுமா நினைக்க கூட முடியல, யோசிக்க முடியல. அப்படி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இயக்குனர், அந்த சக்தி உடையவர். ஐயாவை நாங்கள் சொல்கிறப்ப ராஜராஜ சோழனுடைய மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். திருமணம் கருத்தரங்கம் நடத்தி இருக்கின்றோம். அந்த கருத்தரங்கில் அத்தனை செலவுகளையும் அவரே எனக்கு தந்திருக்கின்றார். மாணவிகளுக்கு ஒரு ஹாஸ்டல் தேவைப்பட்டது. நகராட்சியில் உத்தரவு பெற வேண்டும் என்றால் அதற்கு 30 அடி ரோடு தேவைப்படுகிறது. மணவாளனிடம் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டையும் பக்கத்தில் உள்ள இடத்தையும் அவராகவே முன்வந்து வாங்கி கொடுத்தார். இதுவரைக்கும் அதில் எண்ணற்ற மாணவிகள் தங்கியிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த ஹாஸ்டல் வருவதற்கு யார் காரணம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆமா, இந்த கை கொடுத்து கை தெரியக்கூடாதுன்னு ஐயா. முத ரம்ஜானுக்கு நோன்பு திறக்கிறது ஆரம்பிச்ச கடையே சாரதாஸ் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துருச்சு. மாணிக்க விநாயகர் ஒரு சின்ன இடத்துல முன்னாடி உட்கார்ந்துருந்தார். அதனால தன்னுடைய இடத்துல 4 அடியாவது அவருக்கு சேரணும் அப்படின்னு அவர்கிட்ட உத்தரவு வாங்கி, சுவாமி பிள்ளையார் இருக்கிறதுக்கு கீழே கிணறு இருக்குது, அந்த கிணத்து மேலே தான் நீரோட்டத்தில் தான் சுவாமி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் மனசில் உதிர்ச்சி. பெரிய அசுர வேலை, யாராலையும் செய்ய முடியாது. இன்றைக்கி அவர் அமைச்ச பிராகாரத்தில் தேரே ஓடுது. அதுக்கு மூல காரணம் முதலாளி. இந்த கோவிலில் இன்னும் 500 வருஷம் ஆனாலும் தாய்மான சுவாமியினுடைய கோவில் மதில் சுவர் வேலை அவரை போல யாராலையும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் தெரியும், திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த வேலை சின்னது, ஆனால் அதுக்கு சாரம் கட்டி ஒவ்வொரு சாமானையும் மேலே கொண்டு போய் செஞ்சது பெரிய வேலை. முன்னாடி இந்த கோயிலை ரொம்ப சிதிலமடைஞ்ச இந்த கோயில் பூஜைக்கு வரும்போது நானே உள்ளே வர பயப்படுவேன். அப்புறம் ஐயா வந்த பிறகு தான் 99 கும்பாபிஷேகம் ஃபுல் திருப்பணி ஐயா பண்ணி இந்த மட்டை ராஜகோபுரத்தை பெரிய கோபுரமாக கட்டி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக ஐயா நடத்தி கொடுத்தாரு. அதாவது ஒரு அரசன் செய்யக்கூடிய வேலையை, ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையை ஐயா ரவ்வும் பகலும் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த வேலையை பார்த்தாங்க. ஒரு கோயிலுடைய புறமுழுக்கு தாமதமாக என்றால் அதற்காக கண்ணீர் வடித்து அந்த திருக்கோயிலுடைய புறமுழுக்கு மிக சிறப்பாகவும் விரைவாகவும் நடக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பெரிய மாமனிதர். அவர் இப்பூரை விட்டு மறந்ததாக நினைக்கவில்லை. அவர் திருப்பணிகள் மூலம் இன்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் வாழ்வார். இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவுல இடத்தை வாங்கி போட்டு இதுல கோயிலை கட்டி ராஜகோபுரம் கட்டி டேபிள்